ஏக்கா, வள்ளி அக்கா, இங்க இருக்கீல ரெண்டு பேரும்? ஆளை காணமேன்னு பார்த்தேன். எப்பவும் வீட்டு மேடையில் உட்காந்துருப்பிய. ஒரு வாரம் காணமா. அதை எப்படி இருக்கீலோ என்னவோ ஏதோன்னு உள்ளேயே வந்துட்டேன். வாமா, வா வா, இங்கே தான் இருக்கோம், வேற எங்கே போவோம், உட்காரு. ஏக்கா, ஒரு வாரம் நான் ஊர்லேயே கிடையாது. மாமியாக்கு உடம்பு சரியில்லை. இப்போவோ அப்போவோன்னு கிடந்தது. சரி, கிளவி போட்டுட்டு போயிடக்கூடாதே, போய் பார்த்துட்டு வருவோன்ட்டு போனேன். பார்த்தா எப்பவும் மாதிரி கிளவி ஒரு வாரம் பாலாக வாங்கி குடிச்சிட்டு நல்லா தெம்பாயிட்டா. சரி, அப்போது இருக்கட்டும், நம்ம போய் வீட்டில் போய் 4 எட்டு பார்த்துட்டு வருவோன்னு பார்த்தேன். ஏற்கனவே மாடு வேறு கண்டுக்குட்டி போடும். எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா நீ காலையிலன்னு சொன்னாவே பால் பாக்கெட் வாங்க போகிறேன். அப்போ தான் சொல்லுதாவ, வள்ளி அக்கா அம்மாவா இப்படி ஓடி போயிட்டா அப்படின்னு சொன்னாவ. எனக்கு மனசே கேட்கல, நம்பவே முடியலை. அதான் சரி, ஒரு எட்டு உன்னைய பார்த்துட்டு போவோம், பார்த்துட்டு போனதான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குமேனு வந்தேன். அத்தை எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களாமா? நல்லா இருக்காங்கண்ணே. வயசு 95 வயசு ஆகுது. பேரன் பூட்டேன் எல்லாம் எடுத்தாச்சு. இன்னும் இருந்தா அவிகளுக்கும் உடம்பு வலிதானே. நம்ம என்னதான் கவனிச்சுக்கிட்டாலும் வயசானவிய இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு உடம்பெல்லாம் நோக்கிறதுக்கு முன்னாடி போய் சேர்ந்துடணுன்னே. இப்படி சொல்றேன்னு நினைக்காதியே. என்னடா மாமியா இவ என்ன இவ தலையிலையா இருக்கா? அவ பாட்டுக்கு ஒரு ஓரமா இருக்கா, இவ என்ன இப்படி சொல்றா அப்படின்னு நீங்க நினைப்பிய. நாளைக்கு நானே இருந்தாலும் இதான நிலைமை. நல்ல கை கால் சுகமா இருக்கிற வரைக்கும் இருக்கணும். பேரம் பிளேத்தி அதெல்லாம் பார்த்துட்டோமா, பூட்டம் பூட்டி பார்த்தோம்னா அது அதை விட நம்மளுக்கு அதிர்ஷ்டம். ஏதோ புண்ணியம் பார்த்துருக்கோம், நமக்கு பரம்பரையாக பார்த்தாச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு டக்குன்னு விழுந்தோமா உடனே சேர்ந்தோமான்னு இருக்கணும். கிடையில கிடந்தோம் நம்ம பிள்ளையெல்லாம் சீரழிஞ்சு போயிடும். எப்பா, 95 வயசு ஆகுதா? பரவாயில்லையே, அப்ப ரொம்ப வயசானவங்க தான். சரி, கடவுளை எப்ப கூப்பிடணும்னு இருக்கானோ அப்பதானே கூப்பிடுவான். நமக்காக ஏமா அவசரமா வந்து நிப்பானா? ஆமாண்ணே, சரியா சொன்னீங்க. வள்ளியக்கா, நம்ம ஆதி பிள்ளையா ஓடி போயிட்டா என்னால நம்பவே முடியலையே. ஊமகொட்டா மாதிரி இருப்பா, ஒரு தட்டி பேச மாட்டா, அப்படியே குனிஞ்சதில் நிமிராம போவா. ஆமாண்டி, எனக்கே அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியே வர முடியல. பாத்தியாக்கா, யாரையுமே நம்ப முடியல. எந்த குதிலுக்குள்ள யார் இருக்கான்னு யாருக்கு தெரியும் சொல்லு? நம்ம ஊரு உலகத்துல டிவியில படத்துல பார்க்கும். இப்பெல்லாம் நம்ம வீட்டுகள்லயே எல்லாம் ஓடி போக ஆரம்பிச்சிடுதுங்க. நம்ம என்ன வளர்த்தாலும் அது புத்திய காட்டதான் செய்யும். வாங்க அத்தை, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அத்தை. இருங்க, காஃபி போட்டு வரேன். இருக்கட்டும்மா, நான் இப்பதான் வந்தேன், போறப்ப குடிச்சிட்டு போறேன். 2 நிமிஷம் அத்தை, நான் காஃபி எடுத்துட்டு வரேன், நீங்க குடிச்சுக்கிட்டே பேசுங்க. வள்ளியக்கா, என்ன சொன்னாலும் சொல்லு, இந்த பிள்ளை பாசக்கார பிள்ளை. கல்யாணம் நடந்து வந்தப்ப எப்படி இருந்தாலோ இன்னைக்கு வர அப்படியே மாறாம இருக்கா. ஏக்கா, இருந்தாலும் பரவாயில்லக்கா, நீ ரொம்ப நல்லவதான். என்னாச்சுடி, ஏன் இப்படி சொல்ற? இல்ல, இன்னைக்கு நீயும் அண்ணனும் தலை குனிஞ்சு நிக்கிறதுக்கு இந்த முத்துவோட அண்ணன் கிருஷ்ணன் தானே காரணம். நீ ஆனா உன் மருமோளை வீட்டை விட்டு துரத்தாம இன்னைக்கு வர வீட்டுக்குள்ள வச்சிருக்க பத்தியா? அதான் சொல்லுதேன், உன் மனசு பால் போல, எந்த களங்கமும் இல்லாதது. என்ன பண்ண சொல்ற? என் மகளும் அந்த பையனும் பண்ண தப்புக்கு இவ என்ன பண்ணுவா? இவளை வீட்டை விட்டு அனுப்ப முடியுமா? என்ன இருந்தாலும் இவ என் வீட்டு மருமக. அவங்க பண்ண தப்புக்கு தண்டனைய அவங்களுக்கு தான் கொடுக்கணும், இவளுக்கு எப்படி கொடுக்க முடியும்? சரி, அவங்களுக்கு எப்படி தண்டனை கொடுப்ப? நம்ம என்ன கொடுக்க முடியும்? கடவுள் கொடுப்பான். இன்னைக்கு நானும் என் புருஷனும் என் குடும்பமும் அவமானப்பட்டு நின்னோம். சபை எதிர என் மகன் ரவி தலை குனிஞ்சு நின்னான். பொட்ட பிள்ளைய வளர்க்க தெரியல, தங்கச்சியை கூட்டி கொடுத்துட்டானே என்னென்னவோ சொன்னாங்க. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு என் புள்ள கண்ணு நிறைய கண்ணீரோடு நின்னான். இதே மாதிரி அவங்க எங்க வயசுல வந்து நிப்பாங்கல்ல, அவங்களுக்கு பிள்ளைங்க பிறக்கும்ல, அப்ப தெரியும் நாங்க என்ன கஷ்டப்பட்டோம், எவ்வளவு அவமானப்பட்டோன்னு. அன்னைக்கு அனுபவிப்பாங்க. ஏக்கா, அன்னைக்கு அவங்க அனுபவிக்கும் போது நீயும் அத்தானும் இருப்பீங்களாக்கும். கண்ணை மூடி இருப்பிய, கண்ணை திறந்தா பார்க்க போறிய? இருக்கும் போதே ஒரு கை பார்க்க மாட்டாம? என்னடி சொல்ற? அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியுமா? அதான் அந்த வீட்டு பொண்ணை உன் மருமகளா கொண்டு வந்திருக்கல்ல, அதிகாரம் பண்ணு. நீ பண்ற அதிகாரத்துல அவ ஆடி போயிடணும். ஆடி இவ்வளவு நாளும் நான் அதிகாரம் பண்ணல, திடுதுப்புன்னு எப்படி அதிகாரம் பண்றது? அவ என்ன தப்பா நினைச்சுக்க மாட்டாளா? ஆமா, அவங்க அண்ணன் மட்டும் உன் பொண்ணை கூட்டிட்டு போனா நீ தப்பா நினைச்சுப்பியான்னு பயந்தாரா? என்னக்கா நீ? என்னம்மா முத்து, உங்க அண்ணன் ஃபோன் பண்ணாரா? எந்த அண்ணனை கேக்குறீங்க?
நான் உன் மூத்த அண்ணனை தான் கேட்டேம்மா. நீ பேசுறத பார்த்தா ஏதோ உங்க ரெண்டாவது அண்ணன் கூட இன்னும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. முத்து, அப்ப நீ கிருஷ்ணா கூட பேசிட்டு இருக்கியா? இல்லைங்க அத்தை, நான் அண்ணன்கிட்ட இப்போதைக்கு பேசல. ஏன் பேச வேண்டியதானே? உங்க அண்ணன்ல பாசமல்ல சிவாஜி இல்ல. என் வள்ளி அக்கா விடு. அதான் வீட்டுக்கு வந்தவனே உன் மாமா அடிச்சு விட்டானாம்ல. அத்தை, இவங்க என்ன சொல்றாங்க? என்ன முத்து, உனக்கு இந்த விஷயமே தெரியாதா? உன்கிட்ட யாரும் சொல்லலையா? நீ இந்த வீட்டுல தானே இருக்க? இல்ல அத்தை, இது நடக்கும்போது நான் வீட்டுல இல்ல. எனக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க சொல்றது கேட்டு நெஞ்சு வலிக்க. எங்க அண்ணனை யார் அடிச்சா, எதுக்கு அடிச்சா? வேற யாரு? உன் புருஷன் ரவிதான். அத்தை, இவங்க என்ன சொல்றாங்க? இவங்க சொல்றதுலாம் உண்மையா? எம்மாடி வள்ளியக்கா, உன் மருமக பேசவே மாட்டான்னு நினைச்சேன். என்ன ஆட்டம் ஆடுதா! அவங்க அண்ணன் அடி வாங்கிட்டானோன்னு முகம், அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் மாறி போச்சே. இருக்காதா? என்ன இருந்தாலும் கூட பிறந்தவல்ல, அதான் ரத்தம் துடிக்குது. ஆமா, அவன் என் மவளை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். சும்மா இருந்த பிள்ளையவா கூட்டிட்டு போனா? கல்யாணத்துக்கு ரெடியா இருந்து ஒரு மணி நேரத்துல கல்யாணம் நடந்திருக்கும் போது என் பிள்ளை ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டான். அவளவே முன்னாடியும் என் மாவனும் நாங்களும் தான் அவமானப்பட்டு நின்னோம். நீ தானே அங்க இருந்த. ஊர்க்காரங்க நம்மளுக்கு என்னெல்லாம் பேசினாங்க. ஏ வள்ளி, பொறுமையா இரு. மருமகிட்ட எது கத்துற? ஏங்க, இவளுக்கு நம்ம புள்ள முக்கியம் கிடையாது, அவளோட அண்ணன் தான் முக்கியம். என் புள்ள அவமானப்பட்டு நின்னதெல்லாம் இவளுக்கு ஒரு விஷயமே கிடையாது. அவங்க அண்ணன் அடி வாங்கிட்டானோன்னு கையை ரெண்டு இடுப்புல உணிக்கிட்டு எப்படி வரா பாருங்க. நம்ம மாமியான்னு கொஞ்சம் மட்டும் மதிக்கிறாளா? இதோ பாருங்க, எனக்கு உங்க பிள்ளையும் முக்கியம், எங்க அண்ணனும் முக்கியம். ரெண்டு பேரும் எனக்கு ரெண்டு கண்ணு மாதிரி. எம்மா, நிலைமை சுமூகமா இருந்ததுன்னா ஒரு கண்ணி எங்க அண்ணன், ஒரு கண்ணி என் புருஷன் சொல்லலாம். இப்ப புருஷனா அண்ணனா நிலைமையில வந்து நிக்கிற. இப்ப வந்து ரெண்டு பேரும் வேணும்னா என்ன செய்ய முடியும்? யாராவது ஒருத்தர் பக்கம் தான் நிக்க முடியும். அத்தை, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. எங்க அத்தை கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்க இன்னும் எனக்கு பதில் சொல்லவே இல்லை. இங்க பாருமுத்து, எல்லா பதிலும் சொல்லியாச்சு, எல்லாரும் கேட்டாச்சு, எல்லாரும் சொல்லி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் பழச பத்தி யாரும் பேச வேண்டாம். ஆமாத்த, பழச பத்தி யாரும் பேச வேண்டாம். ஆனா உங்க பின்னாடி வந்து நிக்காலே ஒருத்தி, அவளுக்கு பதில சொல்லுங்க. யாரடி நிக்கிறா? நீ எதுக்கிட்டு இங்க வந்த? நீங்க எங்க போறீங்க? இல்ல முத்து, உங்க குடும்பத்துக்குள்ள ஏதோ பேசுதியே. நான் இன்னும் என்ன செய்ய போறேன்? நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். யாரை கேட்டு என் வீட்டுக்குள்ள வந்த? வீட்டை விட்டு வெளியே போடி. அம்மா, யாருக்கு யார் அம்மா? கல்யாண மண்டபத்துல பண்ண அவமானம் பார்த்தா அதுன்னு மறுபடியும் எங்களை அவமானப்படுத்துறதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கியா? முத்து, இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? யோ, அப்பள கட்டு மண்டையா, உன் கூட எனக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்கு. ஆதி மட்டும் வீட்டை விட்டு போட்டும், அதுக்கப்புறம் உன் மண்டையை பொறிச்சு எடுத்துருதே. ஏய், என்னடி மரியாதை குறையுது? உனக்கு மரியாதை ஒண்ணுதான் குறைச்ச. எங்க அண்ணனையும் அடிச்சியாமே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? ஏண்டி, என்ன நடந்ததுன்னு ஏதாவது விசாரிச்சியா? எப்பவும் எங்க அண்ணன் தான் யாரையாவது அடிக்கும். அது அடிக்கும் இல்ல, அது பார்வையிலேயே கொன்னுடும். அப்படிப்பட்டவனை, வீட்டுக்கு வந்தவனை, இந்த வீட்டோட மருமகனை அடிச்சு அனுப்பியிருக்கீங்க. என்ன தைரியம்? இங்க பாருடி, ஏதோ அண்ணன் பாசத்துல பொங்காது. அவன் என் தங்கச்சியை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி இருக்கான். இப்ப என்ன, உங்க தங்கச்சியை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ண என்னன்னு கேட்டேன். என்ன முத்து இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நீதான் அனுப்பி வச்சியாப்ப? முத்து, நீ பேசுறது சரியில்லைம்மா. மாமா, அத்தை, நான் என் புருஷன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இடையில வராதீங்க. அப்புறம் மருமக மரியாதை இல்லாம பேசிட்டான்னு வருத்தப்படாதீங்க. சொல்லுங்க, உங்க தங்கச்சிக்கு எங்க அண்ணன் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டான்? ஏய், கல்யாணத்துக்கு நான் அரேஞ்ச் பண்ணி மனோட வர வந்த பொண்ணை உங்க அண்ணன் கடத்திட்டு போயிட்டாண்டி. அது எவ்வளவு பெரிய கிரிமினல் குற்றம் தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணா உங்க அண்ணன் உள்ள உட்காந்து களி திங்கணும், தெரியும்ல? நீங்க யாரை ஏமாத்த ட்ரை பண்றீங்க? நான் கிருஷ்ணா தங்கச்சி. போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க, களி திங்கணுமா? யாரு? எங்க அண்ணனா? அப்ப எதுக்கு நீங்க பண்ணல? நீங்க எதுக்கு பதில் சொல்ல போறீங்க? அதையும் நானே சொல்றேன். ஏன்னா உங்களுக்கும் நல்லா தெரியும், ஆதி விருப்பப்பட்டுதான் கிருஷ்ணா கூட போயிருக்கானு. அதனாலதான் ஆதி காணாம போயிட்டானு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணல, எங்க அண்ணன் கடத்திட்டு போயிட்டானு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணல. ஆனா ஊருக்காக சரி போனதை போயிட்டான்னு அமைதியா இருந்தா நம்மள தப்பா பேசுவாங்களோ, பணத்துக்காக பணக்காரன் கூட அனுப்பி வச்சுட்டான்னு ஏதாவது மரியாதை குறையா பேசுவாங்களோன்னு தானே எல்லாரும் அமைதியா இருந்துகிட்டு வீட்டுக்கு வரவங்கிட்ட கண்ட மாதிரி கிழிச்சுட்டு இருந்தீங்க. நானும் சரி போனா போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருந்தா எங்க அண்ணனையே கை நீட்டி அடிச்சிருக்கீங்க. அவன் எப்பேற்பட்ட மனுஷன் தெரியுமா? எப்பேற்பட்ட குடும்பம் தெரியுமா? அவன் முகத்தை பார்க்க மாச கணக்குல காத்துக்கிட்டு இருக்காங்க. அவன் மனசு வச்சா மட்டும்தான் அவனை பார்க்க முடியும், பேச முடியும். அப்பேற்பட்டவன் உங்க வீட்டு பொண்ணை விரும்பி தானே கட்டியிருக்கான். இதோ முழுசாதானே வந்து நிக்கிறா. மூஞ்ச பாருங்க எவ்வளவு சந்தோஷமா நிக்கிறான்னு. சரி, ரொம்ப ஓவரா பேசுறீங்க. உங்க அம்மா என்னன்னா வீட்டுக்கு வந்த அந்த அத்தை கூட சேர்ந்துக்கிட்டு என்னென்னவோ பேசுறாங்க. கடத்திட்டு போயிட்டான்னு உங்க அம்மா பார்த்தாங்களே மாப்பிள்ள, அவன் என்ன யோக்கிய சிகாமணியா? ஏதோ ஆதிய விரும்புறானா, அதனால 60 பவுன் போட்டுணுமா, 5 லட்ச ரூபா ரொக்கம் கொடுத்தரணுமா, இருக்கிற காடு கரை எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்தரணுமா? அப்ப ஆம்பளை பிள்ளைங்க கையை சப்பிக்கிட்டு அலைவாங்களா?
ஆ ஆ, இப்பதாண்டி உன் உண்மையான குணம் வெளியே வருது. அப்ப சொத்துக்கு ஆசைப்பட்டு போய் தான் இருந்திருக்க. என் மவளுக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும்னு சரிங்கத்தே சரிங்கத்தே சொரிங்கத்தேன்னு இப்பதானே உன் உள் மனசு எங்களுக்கு தெரியுது. இப்ப உங்க அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால நாங்க ஒண்ணும் கொடுக்க வேண்டாம், எல்லாம் உனக்கு வரும், அப்படித்தானே? உங்க அம்மாவை பேச வேணான்னு சொல்லுங்க. நான் பேசக்கூடாதுன்னு இருக்கேன், என்ன பேச வைக்கிறாங்க. ஏம்மா நீ கொஞ்சம் சும்மா இருமா. ஏண்டா ஏண்டாடி பயந்து சாவற? ஆம்பளை தானே, பொண்டாட்டிக்கு இப்படி பயப்படுற? நான் பேசதான் செய்வேன். அவ என்ன பண்ணுவா? என்ன கடிச்சு முழுங்கிடுவாளா? ஐயோ பயமா இருக்கே, கடிச்சிருவாளோன்னு. ஏய் இங்க பாருடி, என் பையனை போட்டு மிரட்டிக்கிட்டு அலையாத. மாமா கொஞ்சம் கிட்ட வாங்க, இடையில நிக்காதீங்க. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தெரியணும்? ஏண்டி அப்ப நீ இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு போய் தான் கிடந்தியா? ஏத்தை உங்களுக்கு மூளை குறையாதான் வேலை பார்க்குன்னு தெரியும், ஆனா இவ்வளவு குறையா வேலை பார்க்குன்னு இன்னைக்குதான் தெரியும். என்னடி திமிரா? திமிரெல்லாம் ஒண்ணு இல்லத்த, உண்மையதான் சொல்றேன். ஒருத்தன் உங்க பொண்ணை விரும்புறேங்க, உங்ககிட்ட எதையுமே எதிர்பார்க்கல, கட்டுன சிலையோட பொண்ணை கூட்டு போய் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறான். அவனை பிடிக்கலங்கிறீங்க. சரி, அவன் என்ன வேலை வெட்டி இல்லாதவனா, காசு பணம் இல்லாதவனா, இல்ல குடும்பத்தை குறைச்சலா? இந்த ஊர்லயே இந்த சிட்டிலேயே நம்பர் 1 பணக்காரன் நம்ம சிட்டிலேயே இல்ல, தமிழ்நாட்டுல எண்ணக்கூடிய பணக்காரர்கள்ல ஃபர்ஸ்ட் 5 இடத்துல எங்க அண்ணன் இருக்கான். இப்படிப்பட்டவன் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது. ஆனா உங்ககிட்ட இருக்க எல்லாத்தையும் மொட்டை அடிச்சு வலிச்சு நக்கி திங்கிற உங்க அண்ணன் பிள்ளைய நீங்க கொண்டு வரணும், அப்படித்தானே? ஏண்டி பேசிக்கிட்டே போனேன், வாயை உடைச்சிருவோம் பாத்துக்க. இங்க பாருங்க அத்தை, எனக்கு உங்களுக்கு மரியாதை கொடுக்கவும் தெரியும். என் வீட்டு ஆளுங்களை மரியாதை இல்லாம நடத்தினா அவங்களுக்கு எப்படி பதிலடி கொடுக்கணும்னு தெரியும். நான் கிருஷ்ணாவோட தங்கச்சி, என்கிட்ட எதுவும் வச்சுக்காதீங்க, அப்புறம் வாயை தச்சு ஒட்டடம் போட்டுருவேன். பழமொழி சொல்லவாது தெரியுதாடி? வாயை தச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல தச்சு ஒத்தம் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ஒட்டடங்கிற? எதுவோ நான் சொல்ல வந்தது உங்களுக்கு புரிஞ்சதில்ல, அது போதும். ஆமா எது சொன்னீங்களே, ஏதோ ஒரு காமெடி பண்ணீங்களே, என்ன காமெடி பண்ணீங்க? உங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேனா? எனக்கு ஒண்ணு புரியலங்க. எல்லா வீட்லயும் இருக்கிற சொத்து பத்தெல்லாம் தூக்கி பொம்பளை பிள்ளைக்கு சீதனம்னு கொடுத்துடுறீங்க. அது போக இப்ப இருக்க பொம்பளை பிள்ளைங்க ஒவ்வொரு மேடையா போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு 100 பவுன் போடு, 200 பவுன் போடு, 300 பவுன் போடு, என் மாப்பிள்ளை ஹெலிகாப்டர்ல இறங்கணும், ஏரோப்ளைன்ல ஏறணும். சரி, எனக்கு ஒரு விஷயம் புரியுது, இந்த காலத்துல ஆணும் பொண்ணும் சமம், ஆம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிற மாதிரி பொம்பளை பிள்ளைங்களே படிக்க வைங்கன்னு. இந்த லாஜிக்லாம் எனக்கு ஓகே தான், ஏன்னா பிள்ளைங்க ரெண்டும் ஒண்ணுதான், 2 பிள்ளைங்களுக்கும் ஒரே மாதிரி படிக்க வைக்கணும். அது என்னங்க ஆம்பளை பிள்ளைங்க தலையில எப்ப பார்த்தாலும் கடனை சுமத்துறீங்க? இந்த லாஜிக் தான் எனக்கு புரியவே இல்லை. ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க, பொண்ணுக்கு வரதட்சணை கொடுக்கணுங்கிற பேர்ல மொத்தமா சேர்த்து வச்ச தொகையோட தான் பெத்த பையனோட வாழ்க்கையும் அடகு வைக்கிற மாதிரி மொத்தமா சுருட்டிக்கிறாளுங்க. கடைசியில பார்த்தா எங்களை பார்க்கல, அண்ணனை தான் பாக்குறா, மைனியை தான் பாக்குறான்னு. அம்மாங்க நீயும் ஏதோ பொம்பளை பிள்ளை மட்டும் நல்லா இருந்தா போதும், என் பையன் எப்படி சீரழிஞ்சா என்னன்னு இருக்கிற இருந்தாலும் அப்படியே ரத்தத்தை உரியிற அட்டை மாதிரி உறிஞ்சுக்கிட்டு கடைசியில உட்காந்து மருமவளையும் தொல்லை பண்ண வேண்டியது. நான் உங்ககிட்ட சொத்து கேட்டேனா? எங்க வீட்டுல எனக்கு கொடுத்துருக்க சொத்துல 100ல் 1 பங்கு கூட கிடையாது இந்த சொத்து. இது உங்களுக்கும் தெரியும், ஏன்னா இதெல்லாம் காடு கரை. 1 ஏக்கரே 1 லட்சம் 1.5 லட்சத்துக்கு தான் போகும். சரியான லோ பிரைஸ்ல இருக்கிறது. நான் ஏதாவது கேட்கிறேனா? நான் சொல்ல வந்தது, இப்ப நான் சக்கரவர்த்தி வீட்டு பொண்ணுதான். ஒருவேளை நான் வேற வீட்டு பொண்ணா இருந்து நீங்க எல்லாத்தையும் உங்க பொண்ணுக்கு இப்படி அனுப்பிட்டு உங்க பையனையும் கடன்காரனை உட்கார வச்சீங்கன்னா அந்த பொண்ணு வீட்டுக்கு மருமகளா வந்த பொண்ணு என்னதான் பண்ணுவா? அப்ப கடைசி வரைக்கும் உங்க மருமக அவங்க பெத்துக்கிற இந்த பிள்ளைங்க இவங்க எல்லாம் கடனாளியாவே இருக்கணும். நீங்க பெத்த பொம்பளை பிள்ளைகள் மட்டும் ரொம்ப சீரும் சிறப்புமா பணக்காரியா இருக்கணும், அப்படித்தானே? ஆம்பளை பிள்ளைங்களுக்கு கடமை இருக்குங்கிற மாதிரி பொம்பளை பிள்ளைங்களுக்கும் கடமை இருக்கு. ஆம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்கிற மாதிரி பொம்பளை பிள்ளைங்களையும் படிக்க வைங்க. ஆம்பளை பிள்ளைங்களை வேலைக்கு அனுப்புற மாதிரி பொம்பளை பிள்ளைங்களையும் வேலைக்கு அனுப்புங்க. ஆம்பளை பிள்ளைங்கிட்ட சொல்றீங்கல்ல, தங்கச்சிக்கு வீடு கட்டி கொடுக்கணும், பவுன் போடணும், அது செய்யணும், இது செய்யணும்னு. அந்த மாதிரி இப்பதான் நீங்க ரொம்ப ஃபெமினிஸ்டியா பேசுறீங்களே. நீ சொல்லுங்க, அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணணும், அண்ணனுக்கு வீடு கட்டணும், அதுக்கு பணம் தேவைப்படுமா? நீயும் உழைச்சு கொண்டு வா, அவனுக்கு கொடுக்குற படிப்பு, அவனுக்கு கொடுக்குற அறிவு, அவனுக்கு கொடுக்குற ஃப்ரீடம் தான் உனக்கும் கொடுக்குறோம், நீயும் சாதிச்சுட்டு வான்னு சொல்ல வேண்டியது தானே? டே ரவி பாருடா, உன் பொண்டாட்டி என்னமா பேசுறா பாருடா, ஏதேதோ பேசுதா. பொம்பளை பிள்ளை வேலைக்கு அனுப்பி அதை வாங்கி உனக்கு கொடுக்கணுங்க. இவளுக்கு எப்பேற்பட்ட பேரசா பாருடா. ஏய் வள்ளி சும்மா இரு, அந்த பிள்ளை இளைஞ்சு அறியாதான் பேசுதா. அம்மா என்னடி நீ இன்னமா போகல? இங்க என்ன வேலை? வெளியே போ, கழுத்தை பிடிச்சு தள்ளதுக்கு முன்னாடி வெளியே போயிடு. அம்மா கோவப்படாதீங்கம்மா. நான் ஏண்டி கோவப்படணும்? நீ யார் முதல்ல? எனக்கு கோவம் கூட சம்பந்தப்பட்டவங்க மேலதான் வரும், உன் மேல வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் என் வீட்டை விட்டு வெளியே போ, இல்லனா ஆட்களை கூட்டி கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள வேண்டியிருக்கும். அம்மா இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு என் மேல இவ்வளவு கோவமா இருக்கீங்க? என்னடி என்ன பண்ணேன்னு சாதாரணமா கேக்குற? என்னங்க இவ்வளவு போ சொல்லுங்க. இவ மூஞ்சில முடிச்சாலே எனக்கு நெஞ்சு வலிக்கி. அம்மா எத்த என்னாச்சு? எத்த ஒன்னும் இல்ல முத்து, லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. முத்து இவளை வெளியே போ சொல்லு. இவ வீட்டுக்குள்ள வந்தோடனே எங்க அம்மாக்கு நெஞ்சு வலி வந்துட்டு நம்ம எல்லாரையும் சாகடிக்காம இவ போக மாட்டா. அம்மா ப்ளீஸ்மா என்ன மன்னிச்சிடுமா. எல்லா தப்பையும் பண்ணிட்டு என்ன மன்னிச்சிடுனா என்னடி அர்த்தம்? கல்யாணம் வேண்டானா சொல்லி தொலைய வேண்டிதானே? அம்மா நான் முதல்ல என்ன இந்த கல்யாணம் வேணாம் தான் சொல்லிட்டு இருந்தேன். நான் இந்த கல்யாணத்துக்கு சரின்னு ஒன்று சொல்லவே இல்லையேம்மா. நான் கல்யாணம் பண்ணிக்கல தானேம்மா சொன்னேன்.
ஏண்டி எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம், நான் படிக்கணும்னு தானே சொன்னேன். நான் கிருஷ்ணாவை விரும்புறேன்னு சொன்னியா என்கிட்ட? மா, உங்க எல்லாருக்கும் எப்படி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியலம்மா. அவரை நான் விரும்புறேங்கிறதே எனக்கு லாஸ்ட் மினிட்ல தான் தெரிஞ்சதுமா. பாரு முத்து, இவ என்னெல்லாம் சொல்றா பாரு. யாருக்காவது காதலிக்கிறது கடைசியில தெரியும்னு சொல்லுவாங்களா? இவ எப்படி எல்லாம் ஏமாத்துறா பாரு. இவ்வளவு நாள் ஏமாத்துறது பத்தாது போல, இப்ப புதுசா வேற ஏதோ ஏமாத்துறா. அத்தை, முதல்ல தண்ணியை குடிங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கிடுவோம். சரி, உனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா எங்க கிட்ட நேரடியா வந்து சொல்லிருக்கலாம்ல. அப்பா, நான் கடைசி நேரத்துல அவர் வருவாரு, எல்லார்கிட்டையும் சொல்லுவாரு, ஹீரோ மாதிரி கல்யாணத்தை நிறுத்திடுவாருன்னு காத்துக்கிட்டு இருந்தேன்ப்பா. அவர் வரவே இல்லை. அவங்க வீட்டில் அவங்க ஃபேமிலி, அக்கா அத்தா எல்லாம் வந்து மூக்கு படிக்க சாப்பிட்டுட்டு திரும்ப போயிட்டாங்க. நானும் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் அவர்கிட்ட பேசுறப்ப, நீ தான் உன் குடும்பத்துல நீ விரும்புறத சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன், நீயா சொன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லை இன்னொரு தடவை நான் அவமானப்பட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்போ கடைசி வரைக்கும் நீ சொல்லலன்னு உன்னை கடத்திட்டான், அப்படித்தானே? இல்லைண்ணே, அவர் கடைசி வரைக்கும் வரல. ஆனா நான் தான் கல்யாணத்துலேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும்னு ரவியத்தானுக்கு ஒரு வாய்ஸ் நோட் போட்டுட்டு ஒரு லெட்டரையும் எழுதி வச்சேன். அங்கேருந்து நான் வெளியே வந்து பார்க்குறப்ப கிருஷ்ணா கூப்பிட்டாருன்னு ஒரு வண்டியில் ஒருத்தன் வந்து நின்னா. நானும் அப்போ இருந்த அவசரத்தில் உடனே கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது அது கிருஷ்ணாவே இல்லை, வேற யாரோ என்னை கடத்த ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு. என்னம்மா சொல்ற? ஆமாங்கப்பா, என்னை கடத்தி ஒரு 4-5 நாள் இருட்டான ரூம்குள்ள போட்டு பூட்டி வச்சிருந்தாங்கப்பா. அவர் தான் என்னை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சாரு. தங்கம், உனக்கு ஒன்றும் ஆகலையேம்மா? கடத்தினவங்களால உனக்கு எதுவும்? இல்லைம்மா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அங்கே நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, என்னை பத்திரமா தான் வச்சிருந்தாங்க. ஆனா உனக்கு இருட்டுனாலே பயமே, 4 நாள் எப்படிமா இருந்த? அப்பா, என்னோட மனசு சொல்லிக்கிட்டே இருந்ததுப்பா, நான் எங்க போனாலும் அவர் கண்டிப்பா வந்து என்னை காப்பாத்திடுவாருன்னு. ஆனா அதுக்கு முன்னாடி உண்மையை சொல்லணும்னா, நான் உங்களை தான்ப்பா நம்பினேன். என் அண்ணனும் என் அப்பாவும் என்னை விட்டுற மாட்டாங்க, கண்டிப்பா என்னை தேடி வருவாங்க, அதுவும் 4 நாள் நான் இல்லைன்னா இருக்கவே மாட்டாங்கன்னு. ஆனா நீங்க என்னை தேடவே இல்லப்பா. சாரிடா குட்டிமா, எங்களுக்கு தெரியாது நீ கிருஷ்ணா கூட போயிட்டேன்னு தானே லெட்டர்ல இருந்தது. அதான் நீங்க 2 பேரும் எங்கேயோ போயிட்டீங்கன்னு நினைச்சு நாங்க விட்டுட்டோம்மா. சரி ஆதி, எனக்கு ஒன்றும் புரியல. ஒன்று கடத்துனாங்க, ஆனா கடத்துனது ஒன்று உனக்காகவோ இல்லை நகைக்காகவோ இருக்கணும். ரெண்டுமே இல்லை. எங்க அண்ணன் நீ திரும்பி வந்த அன்னைக்கே அவனோட அசிஸ்டண்ட்டை கொடுத்து எல்லா நகையுமே திருப்பி கொடுத்து விட்டாரு. பின்ன உன்னை எதுக்கு கடத்துனாங்க? தெரியல மதினி, அது இப்போ வரைக்கும் தெரியல. எதுக்கு கடத்துனாங்கன்னு மட்டும் இல்லை, என்னை யார் கடத்துனாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு அவருக்கும் தெரியாது. எது எப்படியோ நல்ல வேலை, நம்ம கொலசாமி தான் உன்னை காத்து காவலுக்கு நிக்காரு போல. உன்னை கடத்தினவங்கள சும்மா விடக்கூடாது. இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்லைண்ணே, இருக்கட்டும், அவர் பார்த்துக்கிடுவாரு. ஏம்மா, அண்ணன் மேல கோவமாம்மா? இல்லைண்ணே, ஒரு அண்ணனா நீ பண்ணது சரிதான், என்னால புரிஞ்சுக்க முடியுது. சரி ஆதி, அப்ப எதுக்கு நீயும் அண்ணனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அதுவா, நாங்க ஃபுல் டே ரூம்ல இருந்தது எல்லாருக்கும் வெளியே தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நான் ஒரு சாதாரண ஆளு, என்னை பத்தி யாரும் கவலைப்பட மாட்டாங்க. ஆனா அவர் பெரிய பிசினஸ்மேன், அவர் கூட நான் இருக்கிறது தெரிஞ்சதுன்னா எங்க 2 பேர் பத்தி தப்பு தப்பா பேசுவாங்க. நான் யாரோ எப்படியோன்னு இப்பெல்லாம் சோசியல் மீடியா எதை பத்தி யோசிக்கிறது இல்ல. ஃபேமிலியா அப்பா அம்மா பிள்ளைங்க 3 பேர் போட்டோ எடுக்கும்போது, சரி போட்டோ எடுத்துட்டாங்கன்னு அப்பா தனியா போனா, பாத்தீங்களா பொண்டாட்டியும் பிள்ளையும் பிடிக்காம தான் தனியா போறாருன்னு பாயிண்ட் அவுட் பண்றாங்க. அதே மாதிரி என்னை பத்தி நிறைய எழுதுவாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்பணும். பின்னாடி நாங்க விரும்பி உங்க சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட ஏதோ அந்த பொண்ணு கெட்டு போயிட்டா போல, அதனாலதான் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிருக்கா. அந்த பொண்ணு மிரட்டி தான் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க. இது எதுவுமே நடக்கக்கூடாது, என்னை பத்தி யாரும் தப்பா பேசக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஐயோ, இது தெரியாம மாப்பிள்ளைய நாங்க என்னென்னவோ பேசிட்டோமேமா. நான் எவ்வளோ டைம் சொன்னேன், பொறுமையாரு, எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு எனக்கு தோணுதுன்னு. கேட்டியா நீ? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினேன். என்னங்க, நான் மட்டுமா பேசினேன்? நீங்களும் தானே பேசுனீங்க. யோ அப்பள கட்ட மாட்டியா? இப்ப புரிஞ்சுதா எங்க அண்ணன் மேல எந்த தப்பு இல்லைன்னு? நீ எதுக்கு எங்க அண்ணனை அடிச்ச? ஏண்டி, என் பிள்ளைய நான் என்ன அழகா பெத்து வச்சிருக்கேன். கர்ணனுக்கு அந்த தங்க கவசம் மாதிரி என் புள்ள பிறக்கிறப்பவே அந்த தொப்பியை போட்டு விட்டேன். இன்னும் அந்த தொப்பியை எடுக்கல. அந்த அளவுக்கு என் பிள்ளைய நான் பத்திரமா வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நீ அப்பள கட்ட மாட்டியாங்கிற? பேசாம இருவள்ளி, புருஷன் பாடு பொண்டாட்டி பாடு 2 பேரும் பேசிக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க, நாளைக்கு சேர்ந்துப்பாங்க. நீ என்ன திட்டாததே மருமக திட்டா? என்னவோ நீ இது வரைக்கும் என்ன திட்டாத மாதிரி மருமக அப்பள கட்டு தலையான்னு சொன்னா அந்த கோவம் வருது. நீ என்னெல்லாம் சொல்லியிருக்க? பனைமரம்ப, அதென்ன முருங்கைக்கம்பும்ப, முருங்கைக்காம்ப. ஏன் முத்து பாரு, எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எவ்வளவு காமெடியா பேசுறாங்கன்னு. யோ, அவங்க காமெடியா பேசுறது இருக்கட்டும், நீ எதுக்கு எங்க அண்ணனை அடிச்ச? ஆ, காதை விடுடி. ஐயோ ஐயோ, காது 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 வலிக்குடி. ஐயோ அம்மா காதை விடு, அப்பதான் நான் சொல்ல முடியும். அம்மா என் தங்கம், என்ன மன்னிச்சிடு தங்கம். பரவாயில்லம்மா, இருக்கட்டும். சொல்லியா, எதுக்குயா எங்க அண்ணனை அடிச்ச? எம்மா, இவ்வளவு நல்லா பாத்துக்கோ.
இவ இப்ப பண்றதெல்லாம் ஆக்டிங் கிடையாது, இதான் ஒரிஜினல். இவ்வளவு நாள் என்னங்க என்னங்க அத்தான் அத்தான் அத்தானா பத்தியா, அதெல்லாம் தான் டிராமா. பாரு நிலைமை வரும்போதுதான் யார் யார் எப்படி எப்படின்னு தெரியும். இவளுக்கான வாய்ப்பு கிடைச்சோன்னே யோங்கா அது நான் அப்பள கட்டு தலையாங்க, மாங்காய் மண்டேங்கா, சிரட்டை மண்டேங்கா, ஏதேதோ சொல்லுதா. அப்ப அத்தான் அத்தாங்கிறதுல சும்மா பொத்தான். எட்டி காதை விடு, எவ்வளவு நேரம் தான் வலிக்காத மாதிரி இருக்க. இப்படித்தானே எங்க அண்ணனுக்கு வலிச்சிருக்கும். எம்மோ என்ன ஆடி அடிக்கிறா. எங்க அப்பனும் எங்க ஆத்தாலும் ஏதோ கேட்காத மாதிரி பார்க்காத மாதிரி என் தங்கச்சியை பார்த்து திரும்பி நின்னுக்கிட்டாங்க. இதான் இவங்களை நம்பி பொண்டாட்டிட்டு எதுவும் பேசக்கூடாது. ஏதாவது பிரச்சனைன்னு வந்தது பொண்டாட்டிக்கிட்ட நம்மளை மட்டும் மாட்டி விட்டுட்டு அம்மாவும் அப்பாவும் தனியா போயிருவாங்க. யோ இதான் கடைசி. ஒழுங்கா சொல்லு, இல்ல உன் மண்டை அப்படியே பிச்சிருவேன். ஏட்டி அன்னைக்கு எல்லாரும் உங்க அண்ணனை பேசினாங்க, நானும் பேசினேன். எனக்கு கோபமா இருந்ததா, அதான். ஓ உங்களுக்கு கோவம் வந்ததுன்னா எங்க அண்ணன் அடிப்பீங்க. அந்த அளவுக்கு நீங்க பெரிய ஆளு அப்படிதானே? ஏண்டி என் தங்கச்சியை கடத்திட்டு போயிட்டாருங்கிற ஒரு கோவத்துலதான் அடிச்சு போட்டேன். என் தங்கச்சி புருஷன் கூட நான் அடிச்சிட்டேன்னு கோவத்துல திருப்பி என்ன அடிக்கல. ஆனா நீ என்ன அடி அடிக்கிற. எப்பா பொம்பளை கோவை சரலா நீ. எங்க அண்ணன் உனக்காகவோ உன் தங்கச்சிக்காகவோ உன் குடும்பத்துக்காகவோ உன்னை அடிக்காம விட்டு போகல. நீ முத்த புருஷன், அதாவது அவரோட தங்கச்சி புருஷங்கிற ஒரே காரணத்துக்கு தான் அவ்வளவு கோவத்திலையும் எங்க அண்ணன் உன்னை அடிக்காம உயிரோட விட்டுட்டு போயிருக்கு. புரியுதா? ஏன் எல்லாம் புரியுதுடி. இப்ப என்ன செய்ய சொல்லுத? நான் பண்ணது தப்பு தான். அவரு என் தங்கச்சியை காப்பாத்திருக்காரு. சொல்ல போனா என் குடும்பமானதை அவர் தான் காப்பாத்திருக்காரு. நாங்க தான் புரிஞ்சுக்கிடாம என்னென்னவோ பேசிவிட்டோம். இப்ப என்ன செய்யணுங்க? என்ன செய்யணும்னு என்கிட்ட கேட்டா? என்கிட்ட கேட்டுக்கிட்டா எல்லாரும் பேசுனீங்க, என்கிட்ட கேட்டுக்கிட்டா நீங்க அடிச்சீங்க. என் முத்து இப்போ உனக்கு என்ன செய்யணும்? போய் எல்லாரும் குடும்பத்தோட அவர் காலில் விழ முடியும்? விழ முடியுமாவா? ஆமாங்க விழணும். வீட்டுக்கு வந்த மருமகனை கை நீட்டி அடிச்சிருக்கீங்க. எந்த தப்பும் பண்ணாம உங்க தங்கச்சியை தங்கமா காப்பாத்தி இருந்து கொடுத்துருக்காரு. அப்பேற்பட்டவங்க காலில் நீங்க விழுந்துதான் ஆகணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. கதை எப்படி போகுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற நண்பர்கள்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதையை கேளுங்க. சரி மக்களே, அடுத்த வீடியோல பார்க்கலாம்.